السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே அல்லாஹு தஆலா மிகப்பெரிய சக்தி உடையவர் என்பதை நாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வை பொறுத்தவரை இயலாமை என்பது அவனுக்கு கிடையாது. குர்ஆனிலே அல்லாஹு தஆலா பல்வேறு இடங்களிலே இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹு தஆலா அனைத்து விஷயங்களின் மீதும் ஆற்றல் உடையவன், சக்தி உடையவன் என்று அல்லாஹ் கூறுகிறார். ஆக அல்லாஹ் மிகப்பெரிய சக்தி உடையவன் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அதே நேரத்திலே அல்லாஹ் இவ்வளவு பெரிய சக்தி உடையவன் என்றால் அல்லாஹு தஆலா எந்த பொருளை கொண்டு எதை செய்வார், எப்படி செய்வார் என்பதை யாரும் கற்பனை கூட செய்ய முடியாது. மனிதர்கள் ஒரு காரியத்தை செய்வதற்கு அதற்கு கால அவகாசங்கள் தேவை, அதற்கு சில பொருட்கள் தேவை. ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா சில ஏற்பாடுகள்லாம் தேவை. இப்போ நம்ம வீட்டில் நிக்காஹ் வைக்கிறோம், எடுத்தோம் நிக்காஹ் வச்சிட முடியுமா? அதற்கு நிறைய பொருளாதாரங்கள் தேவை, நிறைய அலட்சல் தேவை, நிறைய ஏற்பாடுகள்லாம் செஞ்சா தான் ஒரு காரியத்தை செய்ய முடியும். இந்த உலகத்துல எதை செய்வதாக இருந்தாலும் நமக்கு ஒரு பெரிய ஏற்பாடுகள் தேவை. ஆனா அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல அழிக்கணும்னு நினைச்சிட்டாண்டா எப்படி அழிப்பான் அப்படிங்கிறத யார் கற்பனை கூட செய்ய முடியாது. அந்த மனிதனே கற்பனை செய்ய மாட்டான். இதை கூட நமக்கு அழிவு வருமா என்று அவன் கற்பனை கூட செய்ய மாட்டான். அல்லாஹ் அதை கூட அழித்து விடுவான். அல்லாஹு தஆலா ஒருத்தர் பாதுகாக்கணும்னு நினைச்சிட்டாண்டா அவர் கற்பனை கூட பண்ணி இருக்க மாட்டார். ஆனா அல்லாஹு தஆலா அவரை என்ன செய்வான்? காப்பாற்றுவான். இது அல்லாஹுடைய நியதி. அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே ஒரு வசனத்திலே கூறுகிறார், வமா யஅலமு ஜுனூத ரப்பிக்க இல்லாஹு, அல்லாஹுடைய படையை அவனை தவிர யாரும் அறிய முடியாது என்று அல்லாஹ் கூறுகிறார். அல்லாஹுடைய படையை அவனை தவிர யாரும் அறிய முடியாது என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். அல்லாஹுடைய படைனா என்ன அப்படிங்கிறதுக்கு அந்த ஆயத்தின் கீழே அறிஞர் மக்கள் 8 செய்திகள் சொல்றாங்க. 8 செய்திகள் சொல்றாங்க. இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறது. முதலாவது செய்தி எழுதுறாங்க, பிர்ரீஹி அஹ்லக ஆதன், காற்றை கொண்டு ஆது கூட்டத்தாரை அழித்தார். ஆது கூட்டத்தாருக்கு எல்லாமே பெரிய பெரிய செய்தி, சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன். ஆது கூட்டத்தாருக்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தாங்க. இப்ப கடைசியில சொன்னாங்க, நிபாரா காத்து உங்களை அழிச்சிருந்தா. அவங்க மிகப்பெரிய சக்தி உடையவங்க, உடல் வலிமை படைத்தவங்க. அவன் சொன்னான், காத்து எங்களை அழிக்க போகுது, நாங்க என்ன செய்யறோம் பத்தியா, நிபாரு காத்தான வருது, இன்னைக்கு தானே வரும், வரட்டும் என்ன செஞ்சேன். எல்லாம் பெரிய இடுப்புக்கு வரைக்கும் என்ன செய்ய, குழியை தோண்டி எல்லாம் குள்ள நின்றாங்க. இடுப்பை தோண்டி அந்த இடுப்புல என்ன அந்த அளவுக்கு இடுப்பு அளவுக்கு குழியை தோண்டி அதுல என்ன செய்யலாம், உள்ள இறக்கிட்டு எல்லாரும் மண்ணை போட்டு உள்ள நின்றுக்கிட்டு பாத்தியா நிக்கிற பாத்தியா கம்பீரமா நின்றாங்க. அந்த காற்று வந்தது எப்படி வந்தது அல்லாஹ் சொல்வார், சபாலயான்னு சமானியத்த ஐயா, 7 இரவுகளும் 8 பகலும் அடிச்சுச்சு. காத்து அடிச்சது எப்படி அடிச்சுச்சுன்னா, நம்ம ஒரு குச்சியை நம்ம ஊன்றணும் வைங்கள, நம்ம இப்படி ஆட்டி எடுக்கிறோம் இல்லையா, அசைச்சு விட்டுருக்கோம் இல்லையா, அது மாதிரி அந்த காத்து வகையில என்ன பண்ணுச்சுன்னா, இங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு ஆட்டி தினசை ஆட்டி தூக்கி போட்டு ஒரே அடி உடைஞ்சு எல்லாம் காடி. அப்ப என்னன்னா, இந்த காற்று என்னை என்ன செய்ய போகிறது என்பதாக அவர் நினைத்தார்கள். காற்று என்பது அல்லாஹுடைய சக்தி. அல்லாஹு தஆலா அதை கொண்டு ஆது கூட்டத்தை அழித்தார். ஒன்று. இரண்டாவது சொல்றாங்க, வபி தூஃபான் இன் தக்கம லி நூஹின் அலைஹிஸ்ஸலாம், வெள்ளத்தை கொண்டு தண்ணீரை கொண்டு அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்களை அழித்தார்.
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க 950 வருஷம் மக்களுக்கு தாவா செய்யறாங்க, அவங்க 80 பேரை ஏற்றுக்கொண்டா வேற யாரும் ஏற்றுக்கொள்ளல. சரியா? நான் ஜும்மா பயானோட சொன்னேன். அப்ப சொன்னாங்க, டேய் இந்த மாதிரி ஈமான் கொள்ள மாட்டேங்கிறீங்க, தண்ணி வெள்ளம் நீங்களாம் அழிய போறியடா என்பதாக. அவங்க சொன்னாங்க, இந்த வெள்ளம் என்னை என்ன பண்ண போகுது என்பதாக. களிமா சொல்லி கப்பல்ல ஏற மாட்டோம்டாங்க. அவங்க மகனே ஏற மாட்டோம்தான். அவங்க மகன் சொல்லுவான், சாவிலா ஜபலி யாசிமுனி, அதெல்லாம் தேவையில்லை. இவ்வாறு அப்படி வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா குடு குடுன்னு வேகமா ஓடி போய் மழை உச்சியில நான் உட்காந்துக்கிறேன் தெரியுமா, என்ன பயங்காட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனே சொன்னான். ஆனால் வெள்ளம் வந்தது. அந்த தண்ணீர் என்ன செய்வதாக அந்த மக்கள் நினைத்தார்கள். அல்லாஹு தஆலா அந்த தண்ணீரை கொண்டு என்ன செஞ்சா, உலகத்தை அழித்து காண்பித்தார். அதான் அல்லாஹ்வுடைய படை. 2. 3வது செய்தி சொல்றாங்க, வபின் நாரி அஸ்பத்த சிதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நெருப்பை கொண்டு அந்த மக்கள் அவரை கரிப்பதாக நினைத்தார்கள். இது பாதுகாப்புக்கு நான் சொல்றேன். சரியா? அவன் அந்த நெருப்பை மூட்டி அந்த மக்கள் அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எரிக்க நினைத்தார்கள். சரியா? எவ்வளவு பெரிய நெருப்பு! 40 நாட்கள் உள்ள இருந்தார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஜும்மால சொன்னேன், 40 நாள் ஏன் அவர் உள்ள இருந்தார் அப்படின்னா, அந்த மக்களே ஒன்று செய்வாங்க, ஒன்று திரண்டு அந்த நெருப்பை மூட்டினார்கள். ஏன்னா அவன் சொன்னான், உன்சுரு ஆலிகத்தக்கும், நம்ருது மன்னன் சொன்னான், உங்களுடைய கடவுளுக்கு செய்யக்கூடிய உதவி என்ன தெரியுமா, உங்களால முடிஞ்ச அளவு விறக கொண்டு இங்க சேர்க்கிறது கடவுளுக்கு செய்யக்கூடிய உதவிதான். கடவுளுக்கு செய்யக்கூடிய உதவினா என்ன செஞ்சாங்க, அந்த மக்கள் அவங்க எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்க, விறகு வீட்டுல உள்ள விறக பூரா கொண்டாந்து போட்டாங்க, எவ்வளவு தேட முடியுமோ அள்ளி கொண்டாந்து போட்டாங்க. ஆனால் அந்த நெருப்பை கொண்டு அவர்கள் அவரை அழிப்பதாக நினைத்தார்கள். ஆனால் அல்லாஹ் எவ்வளவு பெரிய சக்தி படைத்தவன் என்று சொன்னால், அந்த நெருப்பிலேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உண்மையானவர் என்பதை அல்லாஹ் நிரூபித்து காண்பித்தார். அவர் அல்லாஹ்வுடைய தூதரே, நீ ஊரே சேர்ந்தாலும் அவரை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் என்று சொன்னால், அவர் என்னுடைய ஹலீல், என்னுடைய தோழர், அவருக்கு உதவியாக நான் இருக்கிறேன். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், டேய் எனக்கு ஏன் கூட ஒருத்தர் சேர்ந்துட்டார் அப்படின்னா நீ உலகமே சேர்ந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லாஹ் இப்படிப்பட்டவன், ஒருத்தனுக்கு என்ன செய்வான், கஷ்டத்தை கொடுக்கும் நல்லா நாடிட்டாடா, ஒருத்தரை அழிக்கும் நாடிட்டாடா, எவனும் காப்பாற்ற முடியாது. ஆனா அல்லாஹ் ஒருத்தரை காப்பாற்றணும் நாடிட்டாண்டா, உலகமே சேர்ந்து அவன் என்ன செய்வதை ஒன்றும் பண்ண முடியாது. அவதான் என்ன செஞ்சாங்க, எழுத சொல்றாங்க, நெருப்பு என்பது அல்லாஹ்வுடைய படை, அது அல்லாஹ்வுடைய சக்தி. அதனால எந்த நெருப்பை கொண்டு அவர்கள் அவரை அழிக்க நினைத்தார்களோ அதிலேதான் அவர் உண்மையானவர் அல்லாஹ் நிரூபித்து காண்பித்தார். 3வது செய்தி. 4வது சொல்றாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன செய்தார், மீனின் வயிற்றிலே வைத்து அல்லாஹ் தஆலா பாதுகாத்தார். மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டு யாராவது வெளியில வர முடியுமா? மீன் வயிற்றுக்குள்ள, அவ்வளவு பெரிய வயிற்றுக்குள்ள போயிட்டு யாராவது வெளியே வர முடியுமா? ஆனால் அல்லாஹ் நாடினான் என்று சொன்னால் அவரே பயந்து போயிட்டாரு. ஏன்னா அல்லாஹ் சொல்லுவான், சலாசுல் உலுமாத்தின் 3 இருள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். கடலின் இருள், கடல் ஒரு இருள் தானே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்ன செய்யறது, இரவின் இருள், மீன் வயிறு என்ற இருள், 3 இருள உட்காரணும். நம்ம ஒரு இரவுல இருட்டுல உட்கார முடியுதா? கரண்ட் இல்ல, நம்ம இருட்டுல உட்கார முடியுதா? எவ்வளவு சிரமமா இருக்கும். இத்தனைக்கு இவ்வளவு விசாலமானவங்க. அவர் என்ன செஞ்ச, அவரே பயந்து போனார். ஐயோ நம்ம செஞ்ச தப்புக்கு அல்லாஹ் நம்மளை இப்படி தண்டிச்சுட்டானே என்பதாக அவர் பயந்தார். சொன்னார், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், யா அல்லாஹ் நான் தப்பு செஞ்சுட்டேன், அல்லாஹ் நான் தப்பு செஞ்சுட்டேன் அல்லாஹ்னு அவர் அழுதார். ஆனால் எந்த மீனை கண்டு, அந்த இருளை கண்டு, இரவை கண்டு அவர் பயந்தாரோ அந்த மீனின் வயிற்றையே அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், அவரை 40 நாட்கள் உள்ள வச்சிருந்தான். அல்லாஹ் தஆலா பாதுகாத்து என்ன செஞ்சான், வெளியிலே கொண்டு வந்து போட்டு அவரை அல்லாஹ் தஆலா செய்வான், காப்பாற்றினான் எழுதுறாங்க. என்ன அப்படின்னா, எதை அழிக்கும் என்பதாக அவர் பயந்தாரோ அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், அதை அவரை பாதுகாப்பு கோட்டையாக ஆக்கி என்ன செய்தான், அல்லாஹ் தஆலா அவரை வெளிப்படுத்தினான். சரி, அடுத்துறாங்க, வபில் அசா ஷக்கல் பஹர லி மூஸா அலைஹிஸ்ஸலாம், சாதாரண ஒரு கைத்தடி, அந்த கைத்தடி அல்லாஹ்வுடைய படை. அது அந்த கைத்தடி வெளியே பார்க்கறதுக்கு செய்யறது கைத்தடி, அது எவ்வளவு பெரிய சக்தியான தெரியுமா? 70 வகையான அற்புதங்களை நிகழ்த்தியது. நபிமார் வரலாறுல அப்துல் ரஹீம் எழுதுவார், 70 அற்புதங்கள் எழுதுறார், வரிசையா எழுதுறார். அசா என்பது சாதாரணமானது அல்ல. அதை கொண்டுதான் என்ன செஞ்சாங்க, நைல் நதி பிளந்து மூஸா அலைஹிஸ்ஸலாம் தப்பித்தார். ஏன்னு சொன்னா, மூஸா அலைஹிஸ்ஸலாம் வர்றாரு. மூஸா அலைஹிஸ்ஸலாம் வருகிற நேரத்துல அந்த மக்கள் என்ன செய்யறா பாக்குறாங்க,
முன்னால் நைல் நதி, பின்னால பிறவுடைய படை. அவங்க சொன்னாங்க, இன்னால முதல கூடு மூசாவே உங்க பேச்சை கேட்டு நாங்க மாட்டிக்கிட்டோம். இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய நைல் நதி, கடல் போன்ற நதி, ஆர்ப்பரிக்கின்ற நதி ஓடிக்கொண்டு இருக்கிறது. பின்னால பிறவுடைய படை வரலாம். ஏறத்தாழ 10 லட்சம் 12 லட்சம் என்பாக சொல்லுவாங்க, 18 லட்சம் என்பாக கிதாபில் எழுதுறாங்க. ஏன்னா இன்னும் 6 லட்சம் மக்களை பார்த்த வச்சோம்னா இன்னும் ஸ்ரீலிபுத்தூர் கலியும் அவங்களாம் சின்ன கொஞ்சம் கூட்டம் அவன் சொன்னான். அப்ப எவ்வளவு பெரிய கூட்டம் வரும், அவ்வளவு பெரிய பண்ணா செய்வா படைகளை கொண்டு வருகிறான். உங்க பேச்சை கேட்டு நாங்க மாட்டிக்கிட்டோமே என்பா. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னான், கல்லா இன்னமாய நபி செய்தி அல்லாஹ் என்னோடு இருக்கிற எனக்கு வழிகாமிப்பான்பா. அல்லாஹ் சொன்னா ஒண்ணும் இல்லை, அந்த அசாவுக்குன்னு ஒரு அடி அடி அப்படின்னு அடிந்தோடனே 12 பாகங்கள் பிரிந்தது. 12 பேர் என்ன செய்வாங்க, 12 அது வழியில போனாங்க. ஏன் 12 பாகமா பிரிஞ்சு அப்படின்னா இவ 12 கூட்டம் இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட 12 வம்சம் 12 கூட்டம் இருந்துச்சு. அதனால அல்லாஹு தஆலா சொன்னா ஒவ்வொரு கூட்டம் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு தான் போயிடும் அப்படின்பா. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அசா என்பது அல்லாஹுடைய படை. அது அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா அந்த லேசான கைத்தறியை கொண்டு அல்லாஹ் என்ன செய்தான், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை காப்பேன். அடுத்து சொல்றாங்க, வபின் நம்லத்தி வாத சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜுனூதஹு. எறும்புங்கிறது சாதாரண சின்ன ஒரு உயிரினம், சரியா? அதை கொண்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹு தஆலா பாடத்தை சொன்னான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பெரிய படைகளோடு போடுகிறார். சூரத்து நம்ல ஒரு சூறாவே இருக்கு, பெரிய படை பட்டாளர்களோடு போயிட்டு இருக்காரு. அப்ப என்ன செய்யறது, ஒரு எறும்பு சொன்னது, காலத்தின் நம்லா உதுகுலு மசாக்கிலக்கும் லா யஹ்திமனக்கும் சுலைமான் ஜுனூதுஹும் லா யஷ்உரூன். எறும்புகளே உங்களுடைய புற்றுகளில் நுழைந்து கொள்ளுங்கள், சுலைமானும் அவருடைய படைகள் உங்களை மிதித்து விட வேண்டாம். அவர் அறியாதவர்கள். அவர் அறியாதவர்கள் என்ன அர்த்தம், நீங்க கீழே ஒரு அல்குது எப்படி தெரியும் என்பதாக. அது சொன்ன நிமிடத்திலே எல்லா எறும்புகளும் கடந்து சென்றது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹு தஆலா சொன்னார், நீங்க மட்டும்தான் பெரிய பட்டாளத்தோடு இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. உங்களை போன்ற படைபட்டாள உடையதெல்லாம் எறும்புகள் இருக்கின்றது. எப்படிப்பட்ட கட்டுக்கோப்பு என்று சொன்னால், தலைமைக்கு கீழ்ப்படுகின்ற தலைமை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், தன் இனம் அழிந்து விடக்கூடாது என்ன செய்யறது என்ற உணர்வு தலைமைக்கு என்ன இருக்கிறது, குடிமக்கள் அழிந்து விடக்கூடாது என்ற என்ன செய்த உணர்வு இருக்கிறது. அந்த குடிமக்கள் படைகள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, தலைமைக்கு கீழ்ப்படுத்த உடனடியாக குற்றங்கள் கூட என்ன செய்யுது போயிருச்சே. அதை பார்த்து என்ன செய்வா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சிரித்தார். அப்ப முடியாது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, எறும்பு என்பது அல்லாஹுடைய படை என்று சொன்னால் அதை கொண்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹு தஆலா பாடத்தை சொன்னார். சரி, அடுத்து சொல்றாங்க, வபில் குராபி அல்லம இப்னு ஆதம் கைஃப யுவாரி சவதாஹி. முதல்ல மனிதனை எப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா காகத்தின் மூலமாகத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனுக்கு கற்றுக் கொடுத்தார். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லப்படி வரலாறு. அப்ப அல்லாஹுடைய படை, அல்லாஹுடைய படை எது என்பது யாருக்கு தெரியாது, எது என்பதும் தெரியாது. அதை கூட அல்லாஹ் என்ன பாடத்தை சொல்வான் தெரியாது. மனிதனை எப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்பதை கூட அல்லாஹ் செய்தான், காகத்தின் மூலமாகத்தான் கற்றுக் கொடுத்தார். கடைசியான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், பலக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஹபர சபையில் சபா நாட்டு அரசு ஈமானை ஏற்றுக்கொண்டார்களே, அந்த ஈமானை ஏற்றுக்கொள்வதற்கு யார் காரணமாக இருந்தது? ஹுதுஹுது பறவைதான் காரணமாக இருந்தது. யார் அவரை என்ன செய்ய முடியும்? அப்படி ஒரு அரசு இருக்கிறார், சூரியனை வணங்குகிறார் என்ற செய்தியை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினை சொன்னது யார்? அவருடைய ஈமானுக்கு, அந்த மக்களுடைய ஈமானுக்கு காரணமாக இருந்தது யார்? ஹுதுஹுது பறவைதான். எனவேதான் எழுதுகிறார். இது மாதிரி நிறைய செய்தி இருக்கிறது. ஆக என்ன அல்லாஹ் இப்படிப்பட்டவன் என்று சொன்னால், மனிதனுக்கு ஒரு செய்தியை கூறுகின்றான். அல்லாஹ் ஒருவரை பாதுகாக்க நாடிவிட்டால், எப்படி பெருமானார் என்ன சவுறு குகையிலே சிலந்தி வலையை கொண்டு அல்லாஹ் தஆலா பாதுகாத்தாலும், காட்டு புறாக்கள் 2 புறாக்கள் தான் அமர்ந்தது. அல்லாஹு தஆலா பெருமானாரை பாதுகாத்தாலே, வாசம் வரைக்கும் திரும்பி போனானே. அல்லாஹ் பாதுகாக்க நினைச்சிட்டா உலகத்துல எவனும் எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹு தஆலா ஒருத்தனை அழிக்கணும்னு நாடிட்டான்னு வைங்களேன், உலகாண்ட அரசன் நம்ரூத் அல்லாஹு தஆலா எப்படி அழைத்தார்? அவருடைய ஒரு கொசுடைய மூக்கில் உள்ளே சென்று தலையிலே போய் அமர்ந்து கொண்டது, செருப்பால் அடிக்கப்பட்டு இறந்து போனான். அல்லாஹு தஆலா மிகப்பெரிய சக்தியுடைய என்பதை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹுடைய பாதுகாப்பை பெற்றுத்தரக்கூடிய காரியங்களை செய்து அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கு. இதை கேட்டவரை கடைபிடிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி.